வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவர் மனைவியும் தலைநகர் கராகஸ்ல அமெரிக்க படைகளால பிடிக்கப்பட்டிருக்காங்க. இது ஏதோ சாதாரண போலீஸ் நடவடிக்கை மாதிரி தெரியலையே. நிச்சயமா இல்ல. இது போதைப் பொருள் கடத்தல், பயங்கரவாதம்னு கடுமையான குற்றச்சாட்டுகள். அந்த அடிப்படையில அவங்கள நியூயார்க் நீதிமன்றத்துல நிறுத்திருக்காங்க. ஆனா இது நடந்த விதம். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைவர் பீட் ஹெக்ஸெத் என்ன சொல்லிருக்காருன்னா, சுமார் 200 அமெரிக்க சிறப்பு படையினர் 200 பேரா? நேரடியா கராகஸ் நகருக்குள்ள நுழைஞ்சு இந்த நடவடிக்கையை முடிச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு ராணுவ தாக்குதல் மாதிரிதான். ஆமா, அமெரிக்கா இத சட்ட அமலாக்க நடவடிக்கைன்னு சொன்னாலும் இதோட தோற்றம் முழுக்க முழுக்க ஒரு ராணுவ தாக்குதல் மாதிரி தான் இருக்கு. ஒரு நாட்டு அதிபரை அவரோட சொந்த நாட்டுக்குள்ளேயே இப்படி கைது செஞ்ச பிறகு நீதிமன்றத்துல அவர் எப்படி நடந்துகிட்டார்? அவரோட மனநிலை எப்படி இருந்தது? அவர் கொஞ்சம் கூட அசரல. தான் மேல வச்ச குற்றச்சாட்டுகளை முழுசா மறுத்து ஸ்பானிய மொழியில நான் நிரபராதின்னு சொல்லியிருக்கார். அப்படியா? அது மட்டும் இல்லாம நான் இன்னும் வெனிசுவேலாவின் அதிபர் தான், நான் கடத்தப்பட்டிருக்கேன்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கார். அதாவது இது ஒரு கைது இல்ல, கடத்தல்னு சொல்றாரா? ஆமா, அவரோட வாதமே அதுதான். அவரோட மகன் நிக்கோலஸ் மதுரோ குவேரா இன்னும் ஒருபடி மேல போய் இது ஒரு அப்பட்டமான கடத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சர்வதேச சமூகத்துக்கிட்ட உதவி கேட்டிருக்காரு இல்லையா? ஆமா, ஒரு நாட்டின் தலைவரையே இப்படி கடத்துறத நாம சாதாரணமா எடுத்துக்கிட்டா நாளைக்கு எந்த நாட்டு தலைவருக்கும் பாதுகாப்பு இருக்காது. உலக நாடுகள் இதுக்கு எதிரா குரல் கொடுக்கணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அப்போ மதுரோவோட அடுத்த கட்ட விசாரணை அது மார்ச் 17ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இப்போதைக்கே அவர் அமெரிக்க காவல்ல தான் இருக்காரு. சரி, மதுரோ அமெரிக்காவில கைதா இருக்காருன்னா வெனிசுவேலாவில ஆட்சி பொறுப்புல யாரு இருக்காங்க? ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்குமே, அங்க நிலைமை எப்படி இருக்கு? அங்குதான் ஒரு பெரிய திருப்பமே நடந்திருக்கு. என்ன அது? வெனிசுவேலா உச்சநீதிமன்றம் அதுவரைக்கும் துணை அதிபரா இருந்த டெல்சி ராட்ரிக்ஸ நாட்டின் இடைக்கால அதிபரா நியமிச்சிருக்கு. மதுரோவோட துணை அதிபரையா? ஆமா, அவர் பதவியேற்ற உடனேயே எல்லா வெனிசுவேலா மக்களின் சார்பா பதவியேற்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஒத்துழைக்க தயார்னு அறிவிச்சது பலருக்கும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. ஒரு நிமிஷம், மதுரோவை நீக்குன அமெரிக்காவோட ஒத்துழைக்க தயாருன்னு மதுரோவோட துணை அதிபரே சொல்றாரா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இருக்கு, நிச்சயமா இருக்கு. இந்த அதிகார மாற்றம் சுமூகமா நடந்ததா? அதிபர் மாளிகை பக்கத்துல துப்பாக்கிச் சண்டை நடந்ததா உங்க குறிப்புகள் சொல்லுதே. இல்ல, நீங்க சொல்றது சரிதான். அந்த பதவியேற்பு விழாவுக்கு பிறகு மிராஃப்ளோரிஸ் அதிபர் மாளிகை பக்கத்துல துப்பாக்கி சத்தம் கேட்டதாகவும் அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறந்ததாகவும் செய்திகள் சொல்லுது. அப்போ அங்க ஒரு பதற்றம் இருக்கு. நிச்சயமா, பாதுகாப்பு படையினர் திருப்பி சுட்டதாகவும் சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது இந்த அதிகார மாற்றம் அமைதியா நடக்கல, உள்ளுக்குள்ள ஒரு பதற்றமான சூழல் இருக்கு. இந்த புதிய அதிபர் டெல்சி ராட்ரிக்ஸ் மதுரோவோட வலதுகரமா இருந்தவர் இல்லையா? ஆமா. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஏன் அவரை ஏத்துக்கிற மாதிரி தெரியுது? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. டெல்சி ராட்ரிக்ஸ் மதுரோ அரசாங்கத்துல தகவல் தொடர்பு அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர்னு பல பெரிய பதவிகள்ல இருந்தவர். இது எல்லாத்தையும் விட முக்கியமா அவர் எண்ணெய் வளத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கார். ஓ, எண்ணெய் வளமா? ஆமா, வெனிசுவேலாவோட எண்ணெய் வளத்தை மீண்டும் உலகச் சந்தைக்கு கொண்டு வர அமெரிக்க திட்டங்களுக்கு டெல்சி ராட்ரிக்ஸ் சாதகமா இருப்பார்னு ட்ரம்ப் நிர்வாகம் நம்புதான். அதாவது மதுரோவை விட அவரோட துணை அதிபர் அமெரிக்காவோட வர்த்தக நலன்களுக்கு உகந்தவரா இருக்கலான்னு ஒரு கணக்கு. அதேதான். அப்போ இது ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதை விட எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கையா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. சரி, இந்த டெல்சி ராட்ரிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். வெனிசுவேலாவோட உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் மரியா மச்சாடோ. ஆமா, அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின மரியா மச்சாடோவோட நிலைப்பாடு என்ன? அவர் இந்த நியமனத்தை முழுமையா நிராகரிக்கிறார். கடுமையாவா? மிக கடுமையா. ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டில டெல்சி ராட்ரிக்ஸ சித்திரவதை, ஊழல் மற்றும் போதைப் பொருள் கடத்தலோட முக்கிய வடிவமைப்பாளர்கள்ல ஒருவர்னு விமர்சிச்சிருக்கார். ஆக மதுரோ ஆட்சியோட தொடர்ச்சின்னு சொல்றாரு. ஆமா, மதுரோவோட ஆட்சியில நடந்த எல்லா தவறுகளுக்கும் காரணமான ஒருத்தரையே இப்ப அதிபரா கொண்டு வந்தா என்ன மாற்றம் வந்துட போகுதுன்னு அவர் கேட்கிறார். நேர்மையான தேர்தல் நடந்தா 90% அதிகமான வாக்குகள் வாங்கி நான் ஜெயிப்பேன்னு அவர் ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்கார். இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு சர்வாதிகாரியை நீக்கிட்டு ஜனநாயகத்தை நிலைநாட்ட போறோம்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்ச அமெரிக்கா நோபல் பரிசு வாங்கின மக்கள் செல்வாக்குள்ள எதிர்க்கட்சி தலைவரான மரியா மச்சாடோவை ஆதரிக்காம ஏன் மதுரோவோட கூட்டாளியான டெல்சி ராட்ரிக்ஸ் அமைதியா ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியுது? இதுதான் இந்த முழு சம்பவத்தோட விசித்திரமான நம்ப முடியாத பகுதி. நீங்க கொடுத்த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்தியில இதுக்கான ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு.
2025ல மரியா மச்சாடோவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தது அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு சுத்தமா பிடிக்கலையாம். என்னது, நோபல் பரிசு பிடிக்கலையா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பரிச ட்ரம்ப் தனக்கு தான் கிடைக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்ததாவும், ஆனா அது மரியா மச்சாடோவுக்கு கிடைச்சதால அவர் மேல ட்ரம்புக்கு ஒரு தனிப்பட்ட அதிருப்தி இருந்ததாவும் அந்த செய்தி சொல்லுது. நிஜமாவா? ஒரு தனிப்பட்ட வெறுப்புக்காகவா? ஆமா, அக்டோபர் 2025க்கு பிறகு நானும் ட்ரம்பும் பேசிக்கவே இல்லைன்னு மரியா மச்சாடோவே ஒரு பேட்டியில உறுதி செஞ்சிருக்காரு. அதனால ஒரு தனிப்பட்ட ஈகோ ஒரு நாட்டின் அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு போயிருக்கலான்னு இந்த செய்தி ஒரு கோணத்தை காட்டுது. நம்பவே முடியல. அப்போ இந்த பிரம்மாண்டமான ராணுவ நடவடிக்கைக்கு பின்னாடி எண்ணெய் வர்த்தகம், தனிப்பட்ட ஈகோன்னு பல விஷயங்கள் இருக்கலாம்னு சொல்றீங்க. அப்படி ஒரு சாத்தியம் இருக்கு. சரி, இந்த விஷயத்த மத்த உலக நாடுகள் எப்படி பார்த்தது? ஒரு நாட்டு அதிபரை இன்னொரு நாடு இப்படி கைது செய்யறத அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? இல்லவே இல்ல. கிட்டத்தட்ட உலக நாடுகள் எல்லாமே இதை கடுமையா கண்டிச்சிருக்கு. உதாரணமா? ரஷ்யா இத ஒரு ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்புன்னு சொல்லியிருக்கு. சீனா ஒரு இறையாண்மையுள்ள நாட்டின் மீது அமெரிக்கா படைபலத்தை பயன்படுத்துறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு அதிர்ச்சியோட சொல்லியிருக்கு. சரி, அமெரிக்காவோட எதிரி நாடுகள் அப்படி சொல்றதுல ஆச்சரியம் இல்ல. அண்டை நாடுகள், மற்ற ஜனநாயக நாடுகள் என்ன சொன்னாங்க? அதுதான் இங்க முக்கியம். பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா இது இறையாண்மையின் மீதான மிக மோசமான தாக்குதல்னும் இது உலகத்துக்கே ஒரு ஆபத்தான முன்னுதாரணம்னு சொல்லியிருக்காரு. கொலம்பியா கூட எச்சரிக்கை விடுத்ததா படிச்சேன். கொலம்பியா அதிபர் குஸ்தாவோ பெட்ரோ நான் மீண்டும் ஆயுதம் ஏந்தவும் தயங்க மாட்டேன்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கூட சர்வதேச விதிகள் மீறப்பட்டிருக்கிறது பத்தி கவலை தெரிவிச்சிருக்கார். சுருக்கத்துல அமெரிக்கா இந்த விஷயத்துல உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம இந்தியா இதுக்கு என்ன சொல்லிருக்கு? இந்தியா தன்னோட ஆழ்ந்த கவலையை தெரிவிச்சு பேச்சுவார்த்தை மூலமா அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு. இங்க நம்ம ஊர்ல கூட போராட்டம் நடந்ததே. ஆமா, நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நடவடிக்கையை கண்டிச்சு போராட்டமே நடத்தியிருக்கு. ஆக அமெரிக்கா இத சட்ட அமலாக்க நடவடிக்கைன்னு ஐநா பாதுகாப்பு சபையில சொன்னாலும் அதை நம்புறதுக்கு உலகத்துல யாரும் தயாரா இல்ல. அப்போ ராஜதந்திர ரீதியா அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. சரி, இந்த சம்பவத்தால உடனடியா ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன? பொருளாதாரம், நிதி நிலைமை மாதிரியான விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்தது? பொருளாதார ரீதியா இந்த செய்தி வந்த உடனே உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலை சுமார் 1% உயர்ந்தது. அது ஏன்? வெனிசுவேலா உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள்ல ஒன்னு. அதனால அங்க ஏற்படுற சின்ன அரசியல் மாற்றம் கூட எண்ணெய் விலையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அதோட உடனடி விளைவு. நிதி ரீதியாகவும் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா, சுவிட்சர்லாந்தா? ஆமா, மதுரோ மற்றும் அவரோட கூட்டாளிகள் 37 பேரோட சொத்துக்களை உடனடியா முடக்கியிருக்கு. ஓ, சட்டவிரோத பணத்தை தடுக்கவா? அதேதான், சட்டவிரோதமா சம்பாதிச்ச பணம் சுவிஸ் வங்கிகள்ல இருந்து வெளியே போயிடக்கூடாதுன்னு அவங்க அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது மதுரோ தரப்புக்கு ஒரு பெரிய நிதி நெருக்கடி. அங்க ஒரு டஜனுக்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது அங்கு ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டிருக்கு, நிலைமை எவ்வளவு பதற்றமா இருக்குன்னு காட்டுது. ஆஹா, நாம பார்த்த வரைக்கும் இது ரொம்ப சிக்கலான ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கு. அமெரிக்கா தன் செயலை நியாயப்படுத்துது, வெனிசுவேலாவோட புதிய அரசும் அமெரிக்காவோட ஒத்துழைக்க தயாராகுது, உண்மையான எதிர்க்கட்சி தலைவரோ ஓரங்கட்டப்பட்டு ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கார். உலக நாடுகள் கோவத்துல இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கணிக்கவே முடியல. நிச்சயமா. இப்போ உங்களுக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு சிந்தனை சொல்லுங்க. இந்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவோட நடவடிக்கைக்கு பிறகு வெனிசுவேலாவுல அதிகாரத்துக்கு வர்ற 2 வாய்ப்புகள் இருந்தது. ஒன்னு, ஜனநாயகத்துக்காக போராடி நோபல் பரிசு வாங்கின எதிர்க்கட்சி தலைவர் மரியா மச்சாடோ. இன்னொன்னு, பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மதுரோவோட துணை அதிபரா, வெளியுறவுத்துறை அமைச்சரா, எண்ணெய் வளத்துறை அமைச்சரா இருந்த டெல்சி ராட்ரிக்ஸ். ஆமா, இந்த 2 தேர்வுகள் தான் இருந்தது. ஆனா கடைசியில யார் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க? டெல்சி ராட்ரிக்ஸ். அவர்தான் அமெரிக்காவோட எண்ணெய் நலன்களுக்கு சாதகமானவர்னு செய்திகள் சொல்லுது. அப்போ ஒரு நாட்டின் மீது இவ்வளவு பெரிய ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனா அதன் விளைவா பதவியேற்கிறவர் நீக்கப்பட்ட ஆட்சியோட ஒரு முக்கிய அங்கமா இருக்காருன்னா இந்த நடவடிக்கையோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? அது ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதா இல்ல வேற ஏதாவது நலன்களை பாதுகாக்கிறதா? இதை நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும்.